பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறிய பூர்ணிமா வெளியேறுவதற்கு முன்பு சில வார்த்தைகள் பேசினாங்க. அதாவது நாங்கள் ஓர் உயிர் ஈருடல் அப்படிங்கிற மாதிரி மாயா கூட இருக்கிற அந்த நட்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று இந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் விசித்ரா அடித்தா எனக்கு ரொம்ப விசித்ரா மேடம் அடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷ் அதுக்கு ஏதோ கேட்கும்போது இல்லை அவங்க ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இனி பூர்ணிமா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வாக்குகள்லாம் விசித்ராவுக்கு செல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வில். ஆனால் பூர்ணிமா சப்போர்ட்டர்ஸ்க்கு வாக்குகள் இருக்கணுமே, இருந்தால் தானே செல்லும். பட் ஏன்னோ ஒரு பர்சன்டேஜ் போகும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக அர்ச்சனாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி டிசைடட், நீங்கள் தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிறாங்க. என்னடா இவங்க ஜெயிக்கணும்னு ஆசை, பட் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களை பற்றி சில பல விஷயங்கள், அவங்க அந்த நட்பை பற்றி பெருசாக விஷ்ணு கூட கடைசி நேரத்துலையும் அந்த கான்வர்சேஷன் இல்லை. விஷ்ணுவும் இவங்க கிட்ட வந்து பேசலைங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன மனக்குறையாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள், என்னாச்சுன்னு தெரியல. அந்த பிரிவு வந்து மீண்டும் ஒன்றிணையலை. அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, ரியல் காரணம் நிக்சனுடன் ஆடிய அந்த நடனம். அது விஷ்ணு அப்போயே முடிவு பண்ணிட்டாப்புல, வேண்டாம்ப்பா நம்ம இனி அந்த பேட்சப்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இவங்க எதுக்காக நடனம் ஆடினாங்கன்னா, இவங்களுடைய கலையை வளர்ப்பதற்காக ஆடி இருக்கிறாங்க. அது விஷ்ணுவை வெறுப்பேற்றுவதற்கென அவர் நினைத்து கொண்டார்.